ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா சண்டே தான். இன்னைக்கு சண்டே மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள். நல்லா எல்லாம் கலப்பு பொடியாக வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதேமாரி வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இங்கே பாருங்கள், எல்லாம் கலப்பு மீன் தான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கிட்டோம், தம்பிக்கு வறுத்து கொடுக்கலான்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே கலப்பு பொடி தான். இது சரி பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிறது தான். எல்லாம் மீன் அருவாமனையில் ஆஞ்சிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது கலப்பு பொடியாக நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மாங்காய்லாம் போட்டு வச்சு சேர்த்துக்கும். ஜீரகம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டு சேர்த்துக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம், ஜீரகம்லாம் போட்டு தாளிக்கும் போது அருமையாக இருக்கும் குழம்பு. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே பாருங்கள், சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்குங்க. இதேமாரி மிளகாத்தூள் போடும்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிடும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த டைம் நம்ம எல்லாமே ஒன்றா கலந்து வந்துச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி போட்டுக்கோம். அந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம மீன் பொரிக்க போட்டு வச்சுக்கிறோம். நல்லா குழம்பு கொதிச்சு இங்கே பாருங்கள், எண்ணெய் பதிச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீன் போட்டுக்கோம். இங்கே பாருங்கள், மீன் தலை போட்டுக்கோம். பொரிச்சாச்சுங்க. இந்த பக்கம் மீன் பொரிச்சாச்சு. நல்லா சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கோம். கத்தியால் தான் நம்ம சரி பண்ணி விடணும், ஏன்னா மீன் உடஞ்சிரும். சின்ன வெங்காயம் குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது அருமையாக இருக்கும். இது ஒரு கொதி கொதிச்சோன்னுமே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் போட்டுட்டு நம்ம கொதி விடக்கூடாது. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. மீனும் பொரிச்சிட்டேன், சாதமும் வச்சுட்டேன். இப்போ ரசம் வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோதான் எங்களுக்கு சண்டே சமையல். சாப்பிடும்போது காமிக்கிறேங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சண்டே சமையல். இப்போ சாதம் வச்சுப்போம். இப்போ இதேமாரி எல்லா கலப்பு பொடியாக வாங்கி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். குழம்பு நடிக்கும். மீன் பொரிச்சிருக்கோம் பாருங்கள். இந்தமாரி மீன் பொரிச்சு சின்ன சின்ன மீன் பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். ரசமும் வச்சுருக்காங்க, சூப்பராக நல்லா வாசனையாக வருது. கொஞ்சோண்டு மீன் எடுத்துக்கும். சூப்பராக இருக்குதுங்க. இதுமாரி கலப்பு மீனாக போட்டு செய்யும்போது அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.